தொடர்ந்து அடுத்தபடியாக நம்முடன் தீயணைப்புத்துறை அதிகாரி திரு ராகவன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. சார், இப்ப இந்த மாதிரி தீ விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவது கோடை காலத்துல இயல்பான ஒண்ணா இருந்தா கூட நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இன்னும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இப்போ நடந்திருக்கக்கூடிய தீ விபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நடந்திருக்கிறது எல்லாமே ஹைரைஸ் பில்டிங். இதுல நமக்கு வந்து என்ஜிசி ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. அந்த என்ஜிசி ஸ்டாண்டர்ட் படி நம்ம எல்லா கைட்லைன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த என்ஜிசி ஸ்டாண்டர்ட் படி நம்ம நிறைய எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் வயரிங்ல ஆரம்பிச்சு, ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்எல்சிபி, என்சிபி, ஆர்சிசிபி இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும். அங்க இருக்க எலக்ட்ரீஷியனோ இல்ல அங்க அதை பத்தின நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா மந்த்லி டுவைஸாவது வந்து அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது இல்லாம சீக்கிரமா எரிந்து சாம்பலாகக்கூடிய பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கான உபகரணங்கள் நம்ம வந்து நியர்பைல வச்சுட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணா தீ விபத்து ஏற்படும் போது அது பேசிக்கா இருக்கும்போதே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கட்டடத்திலுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டிடெக்டர் சிஸ்டம்லாம் நிறைய வந்துருச்சு. பீம் டிடெக்டர், ஸ்மோக் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, இப்ப ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா அது மின்சாரத்தால ஏற்படுதா அப்படிங்கிற ஒரு நிறைய குவெஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும் இல்லையா? சாதாரணமாவே இங்க ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னா அந்த சுத்தி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும்? இதை சுத்தி இருக்கிறவங்க தீ விபத்து வந்து பெரிய அளவுல இருக்கும் போது முதல்ல நம்ம சுத்தி இருக்க மக்கள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் மெயின் டவரை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். டவரை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு ஸோ அங்கிருந்து நம்மளால எவ்வளவு தூரம் எவாக்குவேட் ஆகி வெளியில போக முடியுமோ நம்ம எவாக்குவேட் ஆகி வெளியில போகணும். ஸோ அதை தொடர்ந்து நம்மளை சுத்தி ஏதாவது இன்னும் அதிகமா தீ விபத்து ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதையுமே நம்ம வந்து அப்புறப்படுத்தணும். ஒரு தீ பரவாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணி அங்கிருந்து நம்ம நகர்த்தி விடணும். இப்ப தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த தொழிற்சாலையில முக்கியமா தீ விபத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை அவங்க கையாளணும்? கண்டிப்பாக தொழிற்சாலை ஃபேக்டரி ஆக்டிங் இருக்குமா? ஃபேக்டரி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுல இருக்கக்கூடிய சேஃப்டி. ஸோ நம்ம ஃபேக்டரி ஆக்ட்ல சேஃப் அசம்பிளி பாயிண்ட் இருக்கணும். ஒருவேளை நமக்கு வந்து தீ விபத்து ஏற்படுது இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறதுக்கான எல்லா வசதியும் இருக்கணும். பிளஸ் அங்க இருக்க ஆம்புலன்ஸ் வசதி இருக்கணும். இது போக முதல்ல இந்த விபத்துலாம் நடக்காம இருக்கிறதுக்கு ஃப்ரீக்வென்ட் செக்கிங் அங்க இருக்கணும். ஃப்ரீக்வெண்டாகவும் இந்த மாதிரி கோடை காலத்துல ஈஸியா இப்ப வந்து வெயிலோட தாக்கம் வந்து கடந்த வருடத்தோட இந்த விடம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றதுனால நம்ம வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருளையுமே ஃப்ரீக்வெண்டா நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ மின்கசிவோ இல்ல மின்சாரம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும். இன்னொன்னு அதை தவிர்த்து இந்த கெமிக்கல் ரிலேட்டடா ஃபேக்டரியில இருக்குன்னா அந்த கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு அதை வந்து பில்டிங்ல இருந்து ஒரு தள்ளி வைக்கணும். அதை சுத்தி சேஃப்டி அதாவது ஃபயர் எக்யூப்மெண்ட் எல்லாமே அதை சுத்தி ரெடியா இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்டா வச்சுக்கணும். நன்றி திரு ராகவன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.